ஹாய் காய்ஸ், ஒரு குட்டி கதை சொல்லட்டா? குட்டி கதைனா தினைக்கும் நடந்துட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கோன்றத சொல்லட்டா? இங்க பாருங்க கைஸ், எவ்வளோ பேக் இருக்குன்னு. இவ்வளோ பேக் வீட்டில் இருக்கும். ஆனால் நம்ம கடைக்கு போகும்போது, மார்க்கெட் போகும்போது நம்ம மறந்து விட்டு போயிடுவோம். அப்புறமே நாம காசு கொடுத்து வாங்கணும். 20 ரூபா, 12 ரூபா, அப்புறம் 30 ரூபான்ட்டு பேகு காசு கொடுத்து வாங்கணும். இல்லாட்டி கையிலே பிடிச்சிட்டு வரணும், இல்லை ஸ்கூட்டரில் டிக்கியில் வச்சுட்டு வரணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியல. எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. போகிறது, மார்க்கெட் போகிறது, அப்படியே மறந்து வச்சுட்டு போயிடுவேன். இந்த மாதிரி பேகுங்களை மறந்து வச்சுட்டு போயிடுவேன். மறந்து வச்சுட்டு போனால் நமக்கு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா, இல்லாட்டி கையிலேயே எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வண்டியில் வச்சுட்டு திரும்பி நான் அப்படியே வர்றது அவசரப்பட்டுட்டு, திரும்பி வண்டியை வீட்டில் வச்சுட்டு திரும்பியும் பசங்களை விட்டு பேக் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அதில் பேக்கில் ஃபில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருது வீட்டுக்கு. இது எத்தனை வாட்டி நான் இந்த மாதிரி மறந்து மறந்து போக வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீலாக இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கூட பரவாயில்ல. சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லை பிராண்ட் ஷோரூமுக்கு போகிறோம், கிளாத் ஷோரூம் போகிறோம். அங்கே கூட இப்படி தான். அங்கே 12 ரூபா அந்த அட்டை பேக் இருக்குல்ல, ப்ரௌன் கலர் அட்டை பேக், கேரி பேக், அதை வந்து 12 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது நான் சண்டையே போட்டேன். நான் இல்லை, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியல. எனக்கு நிறைய வாட்டி நான் போய் சண்டை போடுவேன். நான் எங்கள் பாப்பாலாம் பசங்களாம் சொல்லணும், மம்மி சண்டை போடாது, சண்டை போடாது. நமக்கு வாய் ஜாஸ்தி. நமக்கு என்ன பண்ணுறது? காசு அவ்வளோ கொடுத்து நம்ம ஒரு பைசானாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு வீட்லேருந்து ஒரு பேக் 2 பேக் எடுத்துகிட்டு போனேன். அந்த பேக் பார்த்தாக்கா காய்கறி போகிற பேக் இது. அது ஃபுல்லுக்கு தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை கூட இருக்குது அதுக்குள்ளே. சரி என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அந்த பேக்லேயே அந்த கடைக்காரரே சிரிச்சார். பிராண்ட் ஷோரூம், அந்த ஷோரூம் பேர் சொல்ல விரும்பல நான். அந்த கடைக்காரர் என்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, பேக் கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு காசும் வேற வைக்கிறீங்க. அந்த அட்டை பேக்கை அது ஒரு வாட்டி மழையில் வேறு நனைஞ்சிச்சு, துணியெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு அந்த ஷோரூமுக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்தால் மழை பெஞ்சுது, ஃபுல்லாக நனைஞ்சு போய் கீழெல்லாம் விழுந்துச்சு. அந்த கிளாத் ஆகட்டும், அந்த வாங்கின்னு வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு, திங்ஸ் எல்லாம். யாரோட தப்பு இது? நம்மளோட தப்பு தான், மற்றவங்களோட தப்பு இல்லை. அதனால எப்போ போனாலும் வெளியே போனாலும் இந்த மாதிரி பேக்கை ஏதோ ஒன்று கொண்டு போயிடுங்க. கையோட ஹேண்ட் பேக்கில் எங்கேயும் கொண்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.